இந்த யோகா நம்ம பண்றப்போ, நம்ம கடைபிடிக்க வேண்டிய உணவு முறை மீதும் கட்டுப்பாடுகள் எதுவும் இருக்கா குருஜி? யோகா பண்ணுறப்ப மட்டும் இல்லை, எப்போவுமே வாழ்க்கையில் நல்லா வாழணும்னா இந்த உடலுக்கு எந்த மாதிரி உணவு தேவையோ அது போட்டுக்கணும். புளி சாப்பிட்றது போய் நீ சாப்பிட்டா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் புலியானா நல்லா இருக்கணும்னு. ஆனால் டார்வின் என்ன சொன்னாங்க, சார்ல்ஸ் டார்வின், நீங்கள் அங்கேருந்து வளர்ந்து வந்திருக்கீங்க, குரங்காக இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி புலியாக இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி எலியாக இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கிறீங்கன்னா இது முன்னேற்றம். நாம் இந்த உடலுக்கு எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா இது ஒரு உயர்ந்த நிலையில் நடக்கும். இது எப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் கார் வாங்கினீங்க, டீசலே போட்டு ஓட்டுக்கலாம், கெரோசின் போட்டு ஓட்டுக்கலாம், போகுது எப்படியோ நல்லபடியாக போகணுன்னா அதுக்கு எந்த மாதிரி சாரி எந்த மாதிரி எரிபொருள் தேவையோ அது போட்டால் தானே நல்லா நடக்கும். இதனால யோகத்தில் ரொம்ப ஆழமாக கவனித்து எந்த மாதிரி எரிபொருள் போட்டால் இது நல்லா செயல்படுது. அது மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது. நீங்கள் என்ன போய் நிலம் வெட்டணுமா, நீங்கள் ஒரு விதமாக சாப்பிடணும், யோகத்தில் எப்படி இருக்குது. இல்லை நீங்கள் வேறு ஏதோ வேலை பண்ணணுமா, அதுக்கு வேறு மாதிரி ஒரு உணவு இருக்குது. இல்லை நீங்கள் உடலில் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை இல்லை, ஆனால் மூளை நீங்கள் தீவிரமாக புத்தி கூர்மையாக உபயோகப்படுத்தணும், அந்த மாதிரி உங்களுக்கு செயல் இருக்குது, அதுக்கு இன்னொரு விதமாக சாப்பிடணும். இல்லை உள்நோக்கி போய் ஆன்மீகத்தில் ஒரு மகத்தான நிலைக்கு வரணும்னா அதுக்கு இன்னொரு மாதிரி சாப்பிடணும். இப்படி நம்ம சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ, நம்ம செயல் எந்த மாதிரி இருக்குதோ, நம்ம தன்மை எப்படி இருக்குதோ, அதுக்கு எல்லாமே ஒரு தனிப்பட்ட தன்மை இருக்குது. இது ஒரு காமன் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை. ஒரு மனிதன் எப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கணும். எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்ற முறை யோகத்தில் இருக்குது. ஆனால் நீங்கள் இதே தான் சாப்பிட்ணுன்றது கிடையாது. நாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம உடலுக்கு எது கரெக்டாக செயல்படுதுன்னு. ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முறை வேணும் தானே, அந்த முறை யோகத்தில் இருக்குது.